சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புது வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபையை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபே அருட்பணியாளர் மறைசாட்சியருடைய நினைவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளானது சிறையில் வாடுகின்ற எல்லா சிறை கைதிகளுக்காக சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய நல்வாழ்விற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போமாக. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். இச்சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபே கன்னிமரியாவிடம் இருந்து கொண்ட அன்பினாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைகளுக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவர்களே, நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகளின் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். Hallelujah, 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 Hallelujah. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 19. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 3 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால்
மணவிலக்கு சான்றிதழ் கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டிருப்பது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்ளுகின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருமணமும் குடும்ப வாழ்வும் மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய திரு அவையும் இந்த குடும்பத்தின் மீதும் திருமணத்தின் மீதும் மிகுந்த அக்கறையாய் இருக்கிறார்கள். திருத்தந்தை தன்னுடைய திருத்தூது ஊக்க உரையில் அன்பின் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் அன்பின் மகிழ்ச்சியானது குடும்பத்தில் இருக்கிறது, திருமண உறவில் இருக்கிறது என்பதை மிக ஆழமாக அவர் வலியுறுத்துகிறார். இந்த நவீன உலகத்திலே குடும்ப வாழ்வை பாதிக்கும் அச்சுறுத்துகின்ற பல தீய சக்திகள் என் அன்பிற்குரியவர்களே உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் வரும் அத்தகைய தீய சக்தி எதுவென்று பார்க்கும்போது மனவிலக்கு, டிவோர்ஸ். இந்த தீய சக்தியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதற்கான சிறந்த ஒரு சிந்தனையை இன்றைய நற்செய்தியின் வழியாக கொடுக்கிறார். இறை திட்டம் என்பது, ஆண்டவருடைய திருவுளம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்து வாழ்வதுதான். இது படைப்பின் தொடக்கத்திலேயே நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் தன் சாயலில் படைத்தார் என்றே இறைவார்த்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இதனால் அவர்கள் ஒரே உடலாய் ஒரே உள்ளம் பெற்றவர்களாய் எப்பொழுதும் இறைவனுடைய திருவுளப்படி வாழ்வார்களாக என்பதே அன்பிற்குரியவர்களை நமக்கு கொடுக்கப்படுகிற மிக உன்னதமான கட்டளையாக அமைந்திருக்கிறது. ஆனால் மோயிசன் காலத்தில் மனவிலக்கு பற்றி கூறியிருக்கிறார்களே, அதனுடைய பொருள் என்ன என்று அந்த இடத்தில் குறுக்கு கேள்வி கேட்பதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்கள், அதற்கும் சரியான ஒரு விளக்கத்தை நம் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே இவ்வாறு கூறியிருக்கிறார். பரத்தமைக்காக அன்றி வேறு எவரும் தன்னுடைய மனைவியை விலக்கிவிடக் கூடாது என்பதே ஆண்டவருடைய ஆணித்தரமான வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒருவரை சரியாக நாம் புரிந்து கொண்டு அவர்களை அன்பு செய்து திருமண உடன்படிக்கையினுடைய மேன்மையை உணர்ந்து வாழும் போதுதான் திருமணத்தினுடைய உன்னதத்தை நாம் போற்றுகிறோம். அதில் இருக்கிற அன்பின் பிணைப்பை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். குடும்ப வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அன்பிற்குரியவர்களே, திருமண வாழ்வினுடைய உன்னதத்தை உணர்ந்த ஒரு துறவியினுடைய தியாக வாழ்வுதான் இன்றைய நாளினுடைய புனிதர் மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபே. அன்பிற்குரியவர்களே, சிறையில் வாடும் இல்லவாசிகளினுடைய பாதுகாவலராக தூய மேக்ஸ்மில்லியன் கோல்ஃபே அவர்கள் விழாவினை இன்று நாம் சிறப்பாக திரு அவையோடு இணைந்து நினைவு கூறுகின்றோம். போலந்து நாட்டில் பிறக்கின்ற இந்த துறவி அன்பிற்குரியவர்களே தன்னுடைய வாழ்வு முழுவதும் கிறிஸ்துவுக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதராக இருக்கிறார். எனவே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த அருட்பணியாளருக்கு புனிதர் பட்டம் வழங்கி அன்பின் வேத சாட்சி என்று இவரை பெயரிட்டு அவர் அன்போடு அழைக்கின்றார். 1906ஆம் ஆண்டு அவருக்கு 12 வயது இருக்கும் போது ஒரு சிறுவனாக அவர் இருக்கிறார். அப்பொழுது கனவிலே ஒரு காட்சியை காணுகிறார். அந்த காட்சி அன்னை மரியாள் இவருக்கு முன்பாக தோன்றி 2 கிரீடங்களை கொண்டு வருகிறார்கள்.
ஒன்று வெள்ளை நிற கிரீடம், மற்றொன்று சிவப்பு நிற கிரீடம். இந்த இரண்டு கிரீடங்களையும் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து, என் அன்பு மகனே, இதில் எது உனக்கு வேண்டும், எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த சிறுவனும் இவற்றினுடைய அர்த்தம் புரியாமல் இவை இரண்டும் எந்த பொருளில் உள்ளது என்று கேட்கும் போது அழகாக சொல்லப்படுகிறது, வெள்ளை நிறத்தில் இருக்கிற கிரீடமானது புனிதத்துவத்தை உணர்த்துகிறது, தூய்மையை உணர்த்துகிறது, தூய வாழ்வை இது எடுத்து கூறுகிறது. எனவே இது வேண்டுமானால் இது எடுத்துக்கொள். சிவப்பு நிறம் என்பது ஒரு மறைசாட்சிக்கான வாழ்வாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த சிவப்பு நிற கிரீடம் உனக்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று அன்னை மரியாள் குறிப்பிட்டு சொன்னதாகவும், இந்த புனிதர் அன்பிற்குரியவர்களே இரண்டு கிரீடத்தையும் அன்னை மரியாளிடமிருந்து வாங்கிக் கொண்டாராம். தூய்மையோடு வாழ்வது, இறைவனுக்காக ஒரு மறைசாட்சியாக மரிப்பது என்பதை இவருடைய வாழ்விலே சிறு பொழுதிலேயே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 1917ஆம் ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ தப்பறை கொள்கைகளையும் மற்றும் இந்த பாவிகள், மனமாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக மரியாளின் மாசற்ற இருதய ஜபக்குழு ஒன்றை அவர் உருவாக்குகிறார். இந்த ஜபக்குழுவின் வழியாக இந்த தப்பறை கொள்கைகளை பரப்புகிறவர்கள் மற்றும் மனம் மாற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பாவிகள் என இவர்கள் யாவருக்காகவும் செபிக்கக்கூடிய கடமையை வலியுறுத்தி அன்பிற்குரியவர்களே அந்த அணித்திரளை இவர் ஒன்றாக இணைக்கின்றார். 1918ஆம் ஆண்டு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். மிக வன்மையாக இடதுசாரிகளையும் குறிப்பாக கம்யூனிசத்தையும் எதிர்த்த ஒரு அருட்பணியாளராக இவர் இருக்கிறார். 1922களில் குருத்துவ மடத்தில் இவர் பல நாட்கள் குரு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பணியாற்றி வருகிறார். 1930 முதல் 1933 வரை அன்பிற்குரியவர்களே இவருடைய வாழ்வு மிகவும் ஒரு கஷ்டமான வேதனையான காலமாக அமைந்திருக்கிறது. காரணம், இவர் டிபி நோயினால் பாதிக்கப்படுகிறார். இதனால் அவருடைய உடலானது நலிவுற்று போகிறது. பிறகு இருந்தாலும் ஒரு மிஷனரியாக இவர் செயல்பட வேண்டும் என்பதற்காக பல நிலைகளுக்கு சென்று ஆண்டவருடைய மதிப்பீடுகளை இவர் பிற மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். குறிப்பாக தன்னுடைய படைப்புகளையும் நாளிதழ்களையும் அச்சிட்டு மக்கள் பயன்பெறும் வண்ணமாக, அன்னை மரியாளுடைய பக்தியை அனைவருமே பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இவர் அறிவிக்கின்ற ஒரு மிஷனரியாக திகழ்ந்திருக்கிறார். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் ஜெர்மனிய படைகளால் அவர் கைது செய்யப்படுகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1939ஆம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். பின்னர் டிசம்பர் 8ஆம் தேதி விடுதலையாக்கப்படுகிறார். மீண்டும் இந்த ஜெர்மனி படைகள் அவருடைய துறவு மடத்தை ஆக்கிரமித்து அந்த துறவு மடத்திற்கு அவர்கள் பூட்டு வைத்து விடுகிறார்கள். 17 பிப்ரவரி 1941ஆம் ஆண்டு இப்புனிதரும் அவருடன் இருந்த 4 பேரையும் இந்த படையானது, இந்த ஜெர்மனி படையானது கைது செய்கிறது. குருத்துவ பணியில் இவர் சிறையிலேயே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் அங்கிருக்கிற அந்த சிறை காவலர்களுக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. எனவே அவரை அதிகமாக வதைக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். இதனால் பல இடர்பாடுகளுக்கு, துன்பத்திற்கு உள்ளான இவர் தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய விசுவாசத்தை, அன்னை மரியாளுடைய பக்தியை ஒருபோதும் கைவிடாத ஒரு மனிதராக, சிறந்த அருட்பணியாளராக, தூய உள்ளத்தினராக வாழ்ந்து கொண்டு வருகிறார். 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அன்பிற்குரியவர்களே ஒரு சிறை கைதி அந்த சிறையிலிருந்து எப்படியோ தப்பித்து ஓடி விடுகிறான். இதனால் கோபம் அடைந்த அந்த சிறை அதிகாரி என்ன செய்கிறார் என்றால் 10 பேரை அழைத்து இந்த 10 பேரையும் அவர் தூக்கிலிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். அன்பிற்குரியவர்களே அந்த 10 பேரில் ஒருவன் மிகுந்த வருத்தத்தோடு, வேதனையோடு, கவலையோடு தன்னுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக கெஞ்சி அழுது புலம்புவதை மேக்சிமிலியன் கோல்ஃபே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது உடனடியாக தானே முன்வந்து அந்த சகோதரனுக்காக என்னுடைய உயிரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தானே முன்வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக, தன்னுடைய நண்பனுடைய வாழ்விற்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முன்வந்த புனிதராக இவர் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவே பல நாட்கள் இவரை பட்டினி போட்டும், எந்த உணவும் குடிக்க தண்ணீரும் குடிக்காத சூழ்நிலையிலும் கூட பல நாட்கள் இவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அந்த சிறை காவலர்கள் அன்பிற்குரியவர்களே இவருக்கு விஷ ஊசியை ஏற்றி அவரை இறுதியில் கொல்லுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, கணவன் மனைவி உறவு என்பது
அன்பினால் அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. அந்த அன்பிற்கு இதோ இந்த ஒரு துறவி சாட்சியாக அமைந்திருக்கிறார். தன்னுடைய ஒரு சக கைதி தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைக்காக கெஞ்சி கேட்டபோது தானே முன்வந்து தன்னுடைய உயிரை கொடுத்ததினால் திருமணத்தினுடைய உன்னதத்தையும் குடும்ப வாழ்வினுடைய முழுமையான அர்த்தத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற சிறந்த சாட்சியாக இந்த புனிதர் திகழ்கிறார். இப்பேற்பட்ட இந்த உன்னதமான புனிதருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாய் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செபிப்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பலியினை தருவேன், பலியினை இணைப்பேன், பலியினை தருவேன், பலியினை இணைப்பேன். வாழ்வது நானல்ல, இந்த இயேசுவை வாழ்கின்றேன். இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நானல்ல, இந்த இயேசுவை வாழ்கின்றேன். இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நவீன உலகத்தினுடைய மிகச்சிறந்த புனிதராக, மறைசாட்சியராக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்களால் இவர் அடையாளம் காட்டப்படுகிறார். எனவே நண்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக இவர் வாழ்ந்த வாழ்வு, அன்னை மரியாளின் மீது கொண்ட பக்தி நம்மையும் அதே போல வாழச் செய்கிறது. அந்த பக்தியை, அந்த விசுவாசத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளுகின்ற நேரம்தான் இதோ இந்த நற்கருணை கொண்டாட்டம். இந்த பலிபீடத்தின் முன்பாக நாம் வைத்திருக்கிற இந்த கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உன்னதமாய் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு இது திரு உடலாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாய் மாற நம்மையும் இந்த காணிக்கை பொருட்களோடு அர்ப்பணமாக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனிதர் மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்ஃபே, இவர்கள் யாவரோடும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். மின்னில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வந்தாராய். மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலகமில்லா நெஞ்சோடும் கலகமில்லா சொல்லோடும், கலகமில்லா நெஞ்சோடும் கலகமில்லா சொல்லோடும் விலகிட விடுதிட விடியல்லே வாரும். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. மண்ணில் காண மகிழ்வை விண்ணில் காண வந்தாராய்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்ஃபே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருமண வாழ்வின் புனிதத்தையும் குடும்ப வாழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொண்டவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள். நீங்களே சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களே சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள். நீங்களே சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாய மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாய சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.